பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் அல்லாஹ், ரசூல், மறுமை, இந்த 3 விஷயங்கள் நம்ம வந்து ஃபித்ரத்தை வச்சு உணர முடியும். அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நம்ம ஃபித்ரத்தை வச்சு எப்படி உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம உலகத்தில் இங்கே இருக்கிறோம். நம்ம உலகத்தில் இருக்கிறோம். நம்ம உலகத்தில் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நம்ம நம்புகிறோமா? கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நம்புகிறோம், மற்ற மனிதர்கள் சொல்கிற விஷயங்களையும் நம்ம நம்புகிறோம். மற்ற மனிதர்கள் சொல்கிற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். அப்போ அந்த மற்ற மனிதர்கள் சொல்கிற விஷயத்தை நம்ம நம்புறதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சொல்கிற ஆளு உண்மை பேசக்கூடியவனா பொய் பேசக்கூடியவனா அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து அது தேவையாக இருக்குது. ஒருத்தன் உண்மை பேசக்கூடியவன் அப்படின்னா அப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த வேற ஒருத்தன் நமக்கு சொல்லி கொடுக்குறான், ஆனால் ஆள் வந்து உண்மை பேசக்கூடியவன் அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பேச்சும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த இறை தூதர்களை, கடவுளுடைய தூதர்களை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அந்த தூதர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து உபதேசங்கள்லாம் இருக்குல்ல, அந்த தூதர்களுடைய அந்த உபதேசங்கள்லாம் கேட்கும்போது அவங்க உண்மையை தான் பேசியிருப்பாங்களா பொய்யை பேசியிருக்காங்களாங்கிறது நம்ம ஆல்ரெடி நமக்குன்னு ஒரு ஃபித்ரத் இருக்குது. அந்த தூதர்கள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஃபித்ரத்தோட மெர்ஜ் ஆகக்கூடியதாக இருக்கும். அல்லாவே இல்லைன்னு அந்த தூதர் பேசுனா நமக்கு அது மெர்ஜ் ஆகாது. அல்லது அல்லாவுக்கு அவனுடைய உண்மையான அந்த பண்புகளை மாற்றி வேற விதமாக அந்த தூதர்கள் நம்மகிட்ட பேசுனா நமக்கு அது என்ன ஆகாது? மெர்ஜ் ஆகாது. அப்போது தூதர்களையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஃபித்ரத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இதுவும் வந்து டெப்த்தாக நம்ம வேற ஒரு சப்ஜெக்டில் பார்ப்போம். சும்மா மேலோட்டமாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அப்போ மூன்றாவது என்னன்னு பார்த்தோம்னா மறுமை நாள். மறுமை நாளை ஃபித்ரத்தை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும். மறுமை நாளை எப்படி ஃபித்ரத்தை வச்சு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சி கர்ணி வைசி பர்னி அப்படின்னு சொல்லிட்டு உருதுல, அரபியில், இந்தியிலலாம் சொல்லுவாங்க. அதாவது தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஒரு நல்லதை செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு அது திருப்பி நன்மையாக அடையும். நாம் ஒரு தீமையை செஞ்சால் அந்த தீமை நமக்கு திருப்பி வந்து அடையும் அப்படிங்கிறது எல்லாருமே இன்றைக்கி ஃபித்ரத்தில் நம்புகிறோம். நீ ஒன்றும் இல்லை, ஒரு காஃபிர்கள்கிட்ட கூட போய் அவன் கரெக்டாக சொல்லுவான், நீ எவனையோ ஒருத்தனை ஏமாத்திட்டு அவன் சொல்லுவான், என்னை ஏமாத்திட்டல கண்டிப்பாக உனக்கு கெட்டது நடக்கும் போடாமல். அவன் எந்த கான்ஃபிடென்ஸில் பேசுகிறான்? அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா, ஒரு செயல் நடந்துருச்சு, உன் மூலமாக ஒரு செயல் நடந்துருச்சுன்னா அந்த செயல் அதோட போயிடுறதில்ல, அந்த செயல் ரிட்டன் ஆகி நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய ஃபித்ரத்தில் அது இருக்குது. பதிலுக்கு அவனுக்கு இந்த தண்டனை, நல்லது செஞ்சால் அவனுக்கு பரிசு கிடைக்கணும், கெட்டது செஞ்சால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அவன் எத்தனை வாட்டி தப்பிச்சு போனாலும், இப்போ நீ சமீபத்தில் சொல்கிறேன், ஒரு ஆர்டி ஆஃபீஸில் ஒரு லஞ்சம் வாங்கிட்டு ஒரு அம்மா மாட்டிடுச்சு, விலங்கு மாட்டிட்டு இழுத்துட்டு போனாங்க. பல நாள் அந்த அம்மா லஞ்சம் வாங்கி 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 ஏகப்பட்ட பேரை வந்து தொந்தரவு பண்ணி கடைசியாக அவள் கையில் விலங்கு மாட்டிட்டு இழுத்துட்டு போனாங்க. அந்த ஆஃபீஸில் எல்லாரும் என்ன பேசுனாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா செஞ்ச பாவம் சும்மா விடலை, அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருச்சு.